என் பேர் யோகேஷ். இது புனித மலை. இங்கே நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தேன். அதுக்கு காரணம் கிபி 2ஆம் நூற்றாண்டில் சோழ ராஜ்யத்தை பிடிக்கணுங்கிறதுக்காக எதிரி நாடுகள் திட்டம் போட்டுச்சு. அதுக்காக சோழ குறுநிலமான ஈழக்கரையை தாக்குனாங்க. அது கேள்விப்பட்ட சோழ அரசர் ஈழக்கரையை பலிகடாவாக்கி எதிரி நாடுகளோட சமாதான ஒப்பந்தம் பண்ணிக்கிட்டார். அது கேள்விப்பட்ட ஈழக்கரை அரசர் தற்கொலை பண்ணிக்கிட்டார். அவரோட தொண்டர்கள் அவரோட எதிரிகளுக்கு உடல் கிடைக்கக்கூடாதுன்னு ஈழக்கரையிலே சில பொறிகளை உருவாக்கி விட்டு அந்த மக்களோடு இடம்பெயர்ந்துட்டாங்க. இந்த மக்களில் சில ரோமானியர்களும் இருந்தது குறிப்பிடத்தக்கது. தற்போது அந்த உடலுக்காகவும் அதில் உள்ள புதையலுக்காகவும் பல போட்டிகள் இருக்கிறது. இங்கே நான் மட்டும் தனியாக வரல. இவன் நிரஞ்சன், நாங்கள் 2 பேரும் தான் முதல்ல வந்தோம். இது வரைக்கும் ஊரை யாரும் தாண்டினதே இல்லை. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இங்கே ஜானஸோட சிலையை பார்த்துருக்காங்க. அவருக்கு பாஸ்ட்டும் தெரியும், ஃப்யூச்சரும் தெரியும். நாங்கள் அந்த இடத்துக்கு போனோம். என்னடா இங்கே மட்டும் ரொம்ப செம்மனாக இருக்கு. சரி வா போவோம். அப்படியே குடலை புரட்டுதுரா, தலை வலிக்குதா, வெட்டி போட்ட மாதிரி. தண்ணி 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 நிறையா குடிக்காத. அந்த மழையா தாண்ட வரைக்கும் தண்ணியே இருக்காது. அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம்டா. டே ஏய் வாடா போலாம். ஏய் என்னடா அது, ஒரே திருவிழா சவுண்டு மாதிரி. உனக்கு கேட்கல? ஆமாண்டா, என்னன்னே தெரியலையே. ஏய் ஏய் யாரும் அடிச்ச மாதிரி இருந்துச்சுடா. இங்கே யாரா இருக்கா? டேய் வா வா ஓடி. பயமா இருக்கு. டேய் வாடா போய். எங்களை சுற்றி என்ன நடக்குதுன்னே தெரியாமல் இருந்தோம். அப்போதான் இவன் அரவிந்த். புதிய தேடியா வந்தீங்க? ஆமாம். நீங்கள்? அதுக்கு தான். எங்கேருந்து வரீங்க? கோயம்புத்தூர்லேருந்து வர்றோம். நீங்கள் வர்றது எனக்கு முன்னாடியே தெரியும். எப்படி? ஊரில் 2 பாதை இருந்துச்சு. நேராக போனீங்களா வளைஞ்சு போனீங்களா? வளைஞ்சிருக்குதுல்ல. ஏன்? பழசெல்லாம் திருப்பி நடக்கிற மாதிரி இருந்திருக்குமே. ஆமாம். நாங்கள் நேராக போனால் ஃப்யூச்சரை பார்த்தோம். ஓ, உனக்கு இதை பற்றி தெரியுமா? தெரியும், ஆனால் வழியில் என்னென்ன ஆபத்து இருக்குன்னு தெரியாது. என்ன இருக்கு? அங்கே ஒரு சமாதி, அதில் ஒரு புதையல். சமாதியா? யாரோடது? பேசிக்கிட்டே போகலாமா? யாரோட சமாதி அது? அது ஒரு அரசரோட சமாதி. அவர் பேர் தம்பிவேல் தொண்டைமான். அரசரா? அப்போ புதையல்லாம் வீட்டாக இருக்குமே. அது தெரியாது,
அவரோட ஹிஸ்ட்ரி தெரிஞ்சுக்கணும், அவரை பற்றி தெரிஞ்சுக்கணும். நீங்கள் எனக்கு அட்வென்ச்சர்னா பிடிக்கும், மற்றபடி ஹிஸ்ட்ரி வேணாம், எனக்கு புதையலும் வேணாம். ஃப்யூச்சரில் என்ன பார்த்தீங்க? 2 பேர் அந்த இடத்துக்கு போகிற மாதிரி பார்த்தோம். அவன் புதையலை பற்றியே கேட்டுக்கிட்டு இருந்தான். எப்போ பார்த்தாலும் புதையலை பற்றியே பேசிக்கிட்டு இருந்தான். சாப்பாடு தண்ணி இல்லாதனாலே நாங்கள் நிறைய இழந்துட்டோம். டேய் வா, ரெஸ்ட் எடுத்துட்டு போலாம். வா, இந்த போலாண்டா, போலாம். இல்ல வா, உட்காரு வா. என்னாச்சு? என்னாச்சுமா? வா, ஓரமா உட்காரு உட்காரு உட்காரு. என்னாச்சு உனக்கு? ஒன்றும் இல்லை. நான் வேணா மூலிகை இருக்கான்னு பார்த்து வரட்டா? இரு, மூலிகை இருக்கான்னு பார்த்துட்டு வரேன். ஒரே நிமிஷம் இரு. அப்படியே உனக்கு ஒன்றும் இல்லைடா, உனக்கு ஒன்றும் இல்லை. இரு. டேய் என்னாச்சு? டேய் நிறுந்தா, இன்னும் கொஞ்சம் தூரம் தானே, வா போயிடலாம். இரு. ஐயோ என்னாச்சு? இருடா, எந்திரா. ஐயோ இவனோட இழப்பு அந்த சமயத்தில் எனக்கு ஒரு பெரிய பாதிப்பாக இருந்துச்சு. எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல் வந்தான். ஆனால் ஃப்யூச்சரில் அந்த இடத்துக்கு 2 பேர் போகிற மாதிரி பார்த்தேனே. இப்போ என்ன நடக்குமோ? ஃபஸ்ட்டு ஃப்யூச்சர் மேன், அடுத்து இன்விசிபிள் மேன், அதுக்கப்புறம் புயல். இன்னும் என்ன நடக்குமோ? கடைசியாக அந்த இடத்த பார்த்துட்டு ஓலைச்சுவடியை எடுத்தாச்சு. இதை கொண்டு போய் கவர்மெண்ட் கிட்ட கொடுத்து இந்த ஹிஸ்ட்ரியை நிறைய பேருக்கு தெரிய வைக்கணும். ஹலோ பாஸ், பயப்படாதீங்க. நான் இங்கே வந்து 5 நாள் ஆச்சு. இன்னும் அவ்வளோ தூரம் போகணுமே, அதுக்காக தான் ரெஸ்ட் எடுக்கலான்னு வந்தேன். அப்போ நீங்களும் அதை படிச்சிட்டிங்களா? அவர் தற்கொலை பண்ணிக்கிட்டார். எதிரிங்க கைக்கு அவரோட உடல் கிடைக்கக்கூடாதுன்னு இங்கே கொண்டு வந்து புதைச்சிட்டாங்க. அவர் யூஸ் பண்ண மரகதக்கல் உலகத்திலேயே பெருசு. அதை இன்னும் 4-5 ஊர் தாண்டி வச்சுருக்காங்க. அது கோஹினூர் டைமண்ட் மாதிரி ஆகிடக்கூடாது, நம்ம நாட்டிலே இருக்கணும். அதுக்காக தான் இங்கே வச்சுருக்காங்க. கம்பெனிக்கு ஆள் இல்லைன்னு நினச்சேன், நீங்கள் வந்துட்டீங்க. போகலாமா? ஓகே போகிறோம். பாஸ், அந்த பக்கம் இல்லை, இந்த பக்கம்.